சென்னையில் ராட்வீலர் நாய் வளர்க்கலாமா? அவ்வப்போது கடித்து குதறும் சம்பவங்கள் நடந்து வரும் நிலையில் அந்த ஆக்ரோஷ குணம் கொண்ட ராட்வீலரை எப்படி வளர்க்க வேண்டும், எங்கு வளர்க்க வேண்டும், யார் வளர்க்க வேண்டும் என முக்கியமான தகவல்களை இந்த தொகுப்பில் பார்ப்போம். சென்னை 1000 விளக்கு மாடல் பள்ளி சாலையில் உள்ள பெருநகர சென்னை மாநகராட்சி பூங்காவில் காவலாளியாக இருப்பவர் ரகு. இவர் அந்த பூங்காவிலேயே குடும்பத்தோடு தங்கி பணிபுரிந்து வரும் நிலையில் அவரது 5 வயது பெண் குழந்தை விளையாடி கொண்டிருந்திருக்கிறது. அந்த நேரம் பார்த்து அதே பகுதியை சேர்ந்த புகழேந்தி என்பவர் தான் வளர்த்து வரும் 2 ராட்வீலர் வகை நாய்களை அந்த பூங்காவிற்குள் அழைத்து கொண்டு வந்த போது காவலாளியின் மகளை அந்த 2 நாய்களும் கடித்து குதறிவிட்டது. அந்த நாய்களிடமிருந்து அந்த குழந்தையின் தாய் போராடி அவரும் கடிப்பட்டு அந்த குழந்தையை காப்பாற்றி ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு தற்போது சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அந்த குழந்தை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் நாய்களின் உரிமையாளர் புகழேந்தி தற்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வருடத்திற்கு ஓரிரு முறையாவது சென்னையில் ராட்வீலர் தாக்குதலால் பாதிப்புகள் ஏற்பட்டு வரும் நிலையில் இதுகுறித்து கால்நடை மருத்துவர் கிஷோர் குமார் நமது பிஹைண்ட் வுட்ஸிற்கு பிரத்யேகமாக வழங்கியுள்ள தகவல் குறித்து பார்ப்போம். இந்த பிரீட் வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு துணிச்சலான ஆல்மோஸ்ட் லைன் அப்படின்னு சொல்லலாம், ஒரு சிங்கம் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ராட்வீலர் ஒரு ஜெர்மன் நாட்டை சேர்ந்த வகை நாய். பல்லாண்டுகளுக்கு முன்பு அந்த வகை நாயை வண்டி இழுப்பதற்கும் ஆடு மேய்ப்பதற்கும் மற்றும் கடினமான செயல்களுக்கும் வேலை நிமித்தமாக அதனை பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். மற்ற நாய்களை விட அதன் தாடை மிகவும் கடினமானதாம். அதன் ஒரு கடியின் வலிமை 380 பவுண்ட் எடை இருக்கும் என்றும் குறிப்பாக அது 10 மாதம் வரைதான் குழந்தை. அதன் பிறகு வளர வளர அதற்குண்டான குணாதிசயங்களும் வளர தொடங்கிவிடும். 2 வயதில் முழுமையான ராட்வீலர் ஆகிவிடும் என்றும் நிச்சயமாக இது ஒரு ஆக்ரோஷமான விலங்குதான். ஆனாலும் இதனை பல நாடுகள் தடை விதித்திருக்கிறது என்பது அதிகாரப்பூர்வமற்ற தகவல் என்றும் அந்த நாடுகளில் அந்த இன நாயை வளர்க்க அனுமதி பெற வேண்டும், வேக்சின் அவசியம், இன்சூரன்ஸ் எடுத்து வைத்திருக்க வேண்டும் உள்ளிட்ட பல கட்டுப்பாடுகள் உள்ளன என்றும் முக்கியமாக நெருக்கடி நிறைந்த சென்னை மாநகரம் இந்த நாயை வளர்ப்பதற்கு ஏதுவான சூழலை தராது என்றும் வீட்டிற்கு பொது நபர்கள் வந்து செல்லும் வழியிலிருந்து அந்த நாய் விலகி இருக்கும் வகையில் தடுப்புகளை ஏற்படுத்தி வைத்திருக்க வேண்டும். வீட்டில் நன்கு உயரமான காம்பவுண்ட் சுவர், இரும்பு கேட் அமைத்து கதவு எப்போதும் மூடி இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். ஒரு நபரிடம் மட்டுமே தனது எஜமானராக கருதி அது பழகக்கூடிய தன்மை வாய்ந்ததாம். இரவு நேரத்தில் வேண்டுமென்றால் வீட்டின் காம்பவுண்ட் சுவருக்குள் அதனை பாதுகாப்பு கருதி திறந்து விடலாமே தவிர பகல் நேரத்தில் கட்டி வைப்பதோடு அதனை பொதுவெளியில் வாக்கிங் அழைத்து செல்லவே கூடாது என்றும் புது நபர்களையும் விலங்குகளையும் பார்த்தால் அது மிகுந்த ஆக்ரோஷம் அடையும் என்றும் ஒருவேளை அது மற்றவர்களை கடித்துக் கொண்டிருந்தால் அதன் முகத்தில் வேகமாக தண்ணீரை ஊற்றி அப்புறப்படுத்த முயலலாம் என்றும் முக்கியமாக அதனுடன் பழகாதவர்கள் அதன் கண்களை உற்று பார்த்தால் அது தனக்கு சவாலானவர்களாக உங்களை கருதி கடிக்க வரும் என்றும் தனது எஜமானர்களை யாராவது தாக்க வந்தாலோ திட்டினாலோ அதற்கு கோபம் வரும் என்றும் இந்த வகை நாயை வளர்ப்பவர்களுக்கும் மனதைரியம் அதிகமாக இருக்க வேண்டும், மென்மையான சுபாவம் கொண்டவர்கள் நிச்சயமாக அதனை வாங்கி வளர்க்க வேண்டாம் என்றும் மருத்துவர் கிஷோர் குமார் தகவல்களை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.